அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் கிருஷ்ணனுக்கும் சகுனிக்கும் இடையில் நடக்கும் உரையாடல் நிகழ்வைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்கப் போகிறோம். மகாபாரத போரின் 17ஆம் நாளில் கர்ணன் இறந்து விடுவார். அன்றிரவு சகுனி அடுத்தது என்ன செய்யலாம் என சிந்தித்தவாறே பகடையை தனியாக உருட்டிக் கொண்டிருப்பார். அப்போது கிருஷ்ணர் சகுனியின் கூடாரத்துக்கு வருகிறார். அவருடன் பகடையாட விருப்பம் தெரிவிக்கிறார். ஆட்டம் ஆரம்பமாகிறது. அப்போது, வா கிருஷ்ணா, நீயும் வந்து பகடையாடு. நாளை மீண்டும் விளையாட முடியுமோ முடியாதோ யார் கண்டார்? ஆமாம் மாமா, இன்று போனால் நாளை கிடைக்குமோ கிடைக்காதோ, இது கூட இறுதி ஆட்டமாக இருக்கலாம். சகுனி பதற்றத்துடன், யாருக்கு? உமக்கோ அல்லது எமக்கோ? நான் எனது இலட்சியத்தை அடைந்து விட்டேன். என்ன அது? பகடை ஆடுவது. அந்த பகடையை நான் காணலாமா? சகுனி பகடையை எடுத்து தருவார். கிருஷ்ணர் அதை கையில் பெற்றுக்கொண்டு அதை பார்த்தவாறே, அற்புதம் நிகழ்த்தும் மாயப் பகடைகள், ஆனால் ஆபத்தானவை. உன்னை விடவா பெரிய ஆபத்து இது? பகடை உருட்டி விளையாட்டை துவங்குகிறார்கள். கிருஷ்ணா, நீ ஏன் அன்று சபையில் சூதாட்டத்துக்கு வரவில்லை? நீங்கள் வெல்ல வேண்டும் என விதி இருந்தால் நான் எப்படி வருவது? சரிதான், அன்று நீ ஆடியிருந்தாலும் நானே வென்றிருப்பேன். ஒரு தனி மனிதனின் வஞ்சத்துக்கு நாடே இரையாகிவிட்டது. நன்றாக பேசுகிறாய். நீ செய்தால் தருமம், நான் செய்தால் அதர்மமா? கிருஷ்ணா, இன்றைய ஆட்டத்தில் நீ வெல்லலாம். நாளைய ஆட்டத்தில் போரில் நானே வெல்வேன். நான் வீரன் அல்ல, தேரோட்டி. தேரோட்டியை யாராவது வெல்ல முடியுமா? மரணம் பொதுவானது, அது போரிடாதவனுக்கும் உண்டுதானே. அதை போருக்குப் பின் நீங்கள் உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். சகுனி பதட்டம் கலந்த அச்சத்துடன், சரி, போருக்கு பின் உயிரோடு இருந்தால் மீண்டும் பகடை ஆடுவோம். இருவரும் சிரித்துக் கொள்கிறார்கள். இடையில் துரியோதனன் வந்து கலைத்து விடுகிறான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.